அப்ப அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவன் என்ன செய்யறான் அப்படின்னா பழைய துணிகளை வச்சிருக்கிறான், பழைய சாமான்களை வைத்திருக்கிறான், உடைந்து போன ஒரு சில அவனுக்கு பிரியமான ஒரு சில பொருட்கள் என்ன செஞ்சிருக்கிறான் அந்த மூட்டைக்குள்ள வைத்திருக்கிறான். அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட கேக்குறாங்க, ஐயா நீங்க எதுக்கு இந்த பழைய மூட்டைய புதிய வீட்டுக்கு நீங்க போறீங்க, ஆனா என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இந்த பழைய மூட்டை உங்களுக்கு எதுக்கு, நீங்க என்ன செய்றீங்க, புதிய வீட்டுக்கு போக போறீங்க, இவ்வளவு அழகான வீட்டுக்கு நீங்க போக போறீங்க, இந்த பழைய மூட்டை எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, இல்ல அது எனக்கு விட்டு விட என்ன செய்யல மனசு இல்ல, அது என்னுடையது, எனக்கு சொந்தமானது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதை விட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இப்பதான் எனக்கு தெரியுது உங்க வீட்டுல ஏன் புதிய பொருட்கள் அதிகமா இல்லைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது, ஏன் உங்க வீட்டு முழுவதும் பழைய பொருளாவே நிறைஞ்சிருக்கு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன் அப்படின்னா அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு வருஷம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு அந்த பழைய காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வீட்டை ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டு இருக்கும்போது புதுசுக்கு எங்க அங்க என்ன செய்யும், இடம் இருக்குமா இருக்காதா, இடமே இருக்காது. இதை நம்ம பார்க்கும்போது நம்மளும் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யறோம், சில பழைய காரியங்களை இந்த புதிய வருடத்துல பிரவேசிக்க போகிற நம்ம சில பழைய காரியங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்பவும் மூட்டை மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சுமந்து இந்நாள் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய பேரு சுமந்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கோம். அப்போ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைப்படி நம்ம எதெல்லாம் அகற்றி விடணும், எந்தெந்த காரியங்களை எந்தெந்த மூட்டையை நம்ம என்ன செய்யணும், இறக்கி வைக்கணும். அப்போ எப்படிப்பட்ட நம்ம இறக்கி வைக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்னென்ன செய்ய முடியும் என்பதை ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம எதை அகற்றி வைக்க வேண்டும், பழையவைகளை நம்ம என்ன செய்யணும், அகற்றி வைக்கணும். நம்ம லேவியராகமம் 26:10 நம்ம வாசிக்கும் போது புதிய ஆசீர்வாதத்திற்கு நம்ம என்ன செய்யணும், பழையவைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 26:10 நம்ம பார்க்கும்போது புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விட்டு விடுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ புதிய தானியத்திற்கு என்ன செய்யணுமா, இடம் இருக்கும்படியாக நம்ம என்ன செஞ்சிடணும், பழையதெல்லாம் விட்டு விடணும். அடுத்து ரோமர் 6:6 நம்ம பார்க்கும்போது அதுல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இதன் நாட்களாக நம்முடைய பழைய மனுஷன் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், சிலுவையில அறைஞ்சிருந்தோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போறோம். மறுபடியும் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பழைய மனிதனை உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அடுத்து